வணக்கம் நேயர்களே. இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாமக்கல் நகர ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்துடைய செயலாளர் திரு அருள்முருகன் சார். வணக்கம். ஜூலை 1ஆம் தேதி வணக்கம். முதல் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற டெலிவரி நிறுவனங்களுக்கு உணவு விநியோகிக்க மாட்டோம், அந்த ஆர்டரை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இந்த முடிவு? அதாவது சார், எங்க நாமக்கல் நகரத்துல கிட்டத்தட்ட 85 ஹோட்டல் உரிமையாளர்கள் இருக்கிறோம். அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோல நாங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2019ல நாங்க நெறைய பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோம். இப்ப புதுசா நெறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. நாங்க அப்ப 2019ல பண்ணும்போது, எங்களுக்கான கமிஷன் தொகை 20% நிர்ணயம் செய்தாங்க. ஆனா, படிப்படியா உயர்த்தி இன்னைக்கு புது கடைங்களுக்கு 30லிருந்து 32% வரைக்கும் போறாங்க கமிஷன்ஸ்ங்க. அதாவது ஒரு ஆர்டருக்கு ரூ. 100க்கு 32% வரைக்கும் கமிஷன் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எங்க தொழில மேன்மைப்படுத்தவே முடியலைங்க. இந்த கமிஷன் அதிகமான தொகையாவும் இருக்கு. இது இல்லாம மறைமுக கட்டணம் நெறைய வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு ஒரு தனியா ஒரு பணத்த எடுத்துக்கிறாங்க. அது இல்லாம பிரையாரிட்டி, அதாவது இந்த ஸ்விக்கி, சொமேட்டோல லிஸ்ட் பண்ணும்போது பிரையாரிட்டி சார்ஜஸ்ன்னு போட்டு அதுல ஒரு பணத்த எடுத்துக்கிறாங்க. இது எல்லா சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பர்டன் அதிகமா இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா, சிறு சிறு ஹோட்டல் உரிமையாளர்கள் யாரும் படிக்காதவங்க நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த சார்ஜஸ் கட் ஆகுறதே அவங்களுக்கு தெரியலைங்க. அதாவது அவங்களோட இதுல வரும்போது ஸ்டேட்மெண்ட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சார்ஜர்ல பிடித்தம் போக ரொம்ப கம்மியான பணம் தான் வந்துட்டு இருக்குங்க. அதுக்காக தான் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இந்த 1ஆம் தேதியிலிருந்து நாங்க சப்ளை பண்ண போறதில்லங்கிறதுங்க. இப்போ இந்த மாதிரியான டெலிவரி நிறுவனங்கள் விற்பனை செய்யக்கூடிய அந்த டாரிஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆன்லைனில் பார்க்கும்போது. ஹோட்டல் டாரிஃப் நேரில் வந்து பார்க்கும்போது குறைவாக இருக்குது. இவ்வளவு டிஃப்ரென்ஸ் ஏன் வருது? ஏன்னா ஸ்விக்கி டெலிவரி பண்ணுறதுக்கான சார்ஜஸ் செப்பரேட்டாக வாங்கிடுறாங்க. டாரிஃப்லேயும் ஸ்விக்கி மாற்றம் பண்ணுதா? ஆ ஸ்விக்கி பண்ணலைங்க சார். இது எப்படி பண்றாங்கன்னா, இப்போ எங்ககிட்ட நாங்க இங்க ஹோட்டல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தயிர் சாதம் ரூ. 100ன்னா, எங்க ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க நேரடியா வந்து வாங்குனீங்கனாலும், இல்ல சாப்பிட்டாலோ ரூ. 100 மட்டும் தான் வாங்கிருவோம். ஆனா, அதையே நாங்க டெலிவரி குடுக்கும்போது, அதுக்கு நாங்க 35% நாங்க கமிஷன் குடுக்க வேண்டியது இருக்கிறது. அதனால நாங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா ஹோட்டல்காரரும் பண்றது இல்லைங்க. ஆனா நெறைய ஹோட்டல்காரர் கிட்ட ஒரு 70-80% ஹோட்டல் கடைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, ஹோட்டல் ரேட்ட சேர்த்தி வைக்கிறாங்க. ஏன்னா, அந்த கமிஷன் தொகைய நம்மளால வாங்க முடியாதுன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 100 பொருள ரூ. 140க்கு விக்கிறாங்க. வச்சும் நீங்க நல்லா பாருங்க, அந்த ரூ. 140க்கு நாங்க ஸ்விக்கி குடுக்கும்போது, அங்க பாதிக்கப்பட போறது மக்கள் தான். ஏன்னா, அந்த ரூ. 140க்கு 35% லெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நாங்க ரூ. 100 விக்கிறத விட ரூ. 90க்கு தான் கிடைக்குங்க. அந்த கமிஷன் தொகை 35% போச்சுன்னா, ரூ. 90 கிடைக்கும். அதுலயும் அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு ரூ. 5 ரூ. 10 போயிடும். எங்களோட அவங்களோட எங்க கமிஷன் சார்ஜஸ்ல 18% அவங்க பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வேற வாங்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நாங்க ரூ. 100 மக்களுக்கு நேரா குடுக்க வேண்டிய பொருள சேர்த்தி வச்சு குடுத்தும், நாங்க நஷ்டப்பட்டு தான் இருக்கோம் சார், எங்க ஹோட்டல் உரிமையாளர். இப்போ விலைவாசி ஏறுறதுக்கு, இந்த உணவுப் பொருட்களோட விலைவாசி ஏறுறதுக்கு காரணமும் இந்த டெலிவரி நிறுவனங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க சார். இந்த விலைவாசி உயர்வு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் விலைவாசி உயர்றதுனால எங்கள விலைப்பட்டியல் நாங்க ஏத்திக்கிட்டு தான் இருக்கோம். வருஷம் ஒரு தடவ ரிவைஸ் பண்ணுவோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி ரூ. 10க்கு வித்துட்டு இருந்த இட்லி இன்னைக்கு ரூ. 15க்கு விக்க வேண்டிய சூழ்நிலையில் காரணம்னா விலைவாசி உயர்வு தான். பட் அதுக்கும் இந்த டெலிவரி இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஆனா நீங்க சொன்னது தான். ஹோட்டல்ல இருக்கிற ரேட்டுக்கும் நாங்க Swiggy, Zomatoல லிஸ்ட் பண்ணியிருக்கிற ரேட்டுக்கும் கண்டிப்பாக வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. ஹோட்டலில் நீங்கள் ரூ. 100 பில் அப்படின்னும்போது அது ஜிஎஸ்டியோடய சேர்த்து தான். இப்போ டெலிவரிக்கு இந்த நிறுவனங்கள் அந்த சேவையை கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி செலுத்த வேண்டியிருக்கு. இல்லை 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு பொதுவான ஜிஎஸ்டி இருக்கா? மக்கள் எப்படி ஜிஎஸ்டி செலுத்துறாங்க இதில்? அதாவதுங்க, முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்க கட்டுற ஜிஎஸ்டி நாங்களே Swiggy, Zomatoல கட்டுற பணத்தை வாங்கி, நாங்க Swiggy, Zomatoக்கு கட்டுறோம்னு சொல்லி காமிச்சிடுறோம். பட் இப்ப அமெண்ட்மென்ட் பண்ணிட்டாங்க ஜிஎஸ்டில பொறுத்தவரைக்கும். அவங்க டெலிவரி ஏஜென்ட்ஸ் அவங்களே கலெக்ட் பண்ணிக்கணும். எங்க சார்பா கஸ்டமர்கிட்ட அந்த ஜிஎஸ்டி 5% வாங்கி 5% அல்லது நட்சத்திர உணவகங்களா இருந்தா 18% ஜிஎஸ்டிங்க. இந்த 2யுமே Swiggyயோ, Zomatoவோ அல்லது வேற எந்த நிறுவனமா இருந்தாலும் அவங்க கலெக்ட் பண்ணி, எங்க சார்பா அவங்க கட்டிட்டு அத ஃபைல் பண்ணிருவாங்க. நாங்க ஜிஎஸ்டி வசூல் பண்ணி கட்டணும்னு அவசியம் இல்லைங்க. அதாவது இங்க உணவு அருந்துற மக்களுக்கும், பார்சல் எடுக்கிற மக்களுக்கு மட்டும் தான் நாங்க ஜிஎஸ்டி வசூல் பண்ண முடியுமே ஒழிய, நாங்க Swiggy, Zomatoல குடுக்குறதுக்கு நாங்க வசூல் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லைங்க. அது Swiggy, Zomato அவங்களே எங்களுக்கு சார்பா வாங்கி பணம் கட்டிர்றாங்க. இப்போ இந்த சேவை நிறுவனங்கள் இல்லாமல் ஹோட்டல் தொழில்கள் இனிமேல் நடத்தவே முடியாது அப்படின்ற நிலைமை ஏற்பட்டுருச்சா? கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா, இப்ப இந்த சேவை நிறுவனம் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு எங்க மாரி மாநகரத்துக்கு வந்தது 6 வருஷம் தான். அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய மாநகரத்துக்கு வந்தது ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க. அதுக்கு முன்னாடி எங்க தொழில் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு Swiggy, Zomato வந்ததுனால ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னன்னாங்க, வியாபாரம் கொஞ்சம் பெரிதாகி இருக்கிறது. ஏன்னா மக்கள் அவங்களோட வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு ஆர்டர் செய்வதற்கு வசதியாக இருப்பதால், எங்களோட சேல்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அது தப்பு கண்டிப்பா இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா,
இந்த பாதிப்பு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கும் எங்கள மாரி ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு மட்டும் தானே ஒழிய, நடுவுல இவங்க சேல்ஸ் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லைங்க. அவங்களுக்கு வியாபாரம் நல்ல வியாபாரம் தான் ஆயிட்டு இருக்குங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற இந்த டெலிவரி நிறுவனங்கள் வந்ததன் மூலமா வாழ்க்கை எளிதா இருக்கா? சௌகரியமா இருக்கா? இல்ல ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கா? கண்டிப்பா சோம்பேறித்தனம் தான் வந்திருக்குங்க. ஏன்னா, இதுல பார்த்தீங்கன்னா, Swiggy, Zomatoல நல்லா நீங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது 12 வயது முதல் 18லிருந்து 20 வயது. இந்த 18, 13லிருந்து 20 வயது உள்ள இளைஞர்கள் தான் நெறைய அந்த Swiggy, Zomatoவ யூஸ் பண்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தான் அந்த டெக்னாலஜி அடிக்ட்டா இருக்காங்க. ஸோ, அவங்க தான் நெறைய இந்த Swiggy, Zomatoல ஆர்டர் போடுறதுங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, வயது முதியவர்கள். அதாவது ஒரு 60 வயசு, 65 வயசு தாத்தா, பாட்டி தனியா இருக்காங்கன்னா, அவங்களால சமைச்சு சாப்பிட முடியாதனால அவங்க உணவு போடுறாங்க. ஸோ நடுத்தரமா இருக்கிற அந்த ஒரு 30 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் பெருசா Swiggy, Zomatoக்காக ஆர்டர் போடுறதும் இல்லைங்க. அதனால இந்த அடிக்ட்டும் ஆகலைங்க. இந்த சின்ன பசங்க பண்ற இதனால தான் இவ்வளோ இருக்குங்க. பட் இது இல்லாமயே எங்க தொழில் நல்லா நடக்குதுங்க. இப்ப ப்ராப்பரா செட்டில்மென்ட் நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் செட்டில்மென்ட் அப்படின்ற ப்ராசஸ்னால என்ன சிக்கல் ஏற்படுது? இது என்னன்னாங்க, செட்டில்மென்ட் அப்படிங்கிறது 2 நிறுவனங்களுமே Swiggy, Zomato 2 நிறுவனங்களுமே திங்கள் முதல் ஞாயிறு வரைக்கும் சேர்ற பணத்த அடுத்த வருகின்ற புதன், வியாழக்கிழமை எங்களுக்கு செட்டில்மென்ட் குடுக்குறாங்க. இது த்ரூ அவுட் இந்தியா இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன சிக்கல்கள் வரும்னா, நம்ம டெய்லி சேல்ஸ கரெக்ட்டா ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கணும். அத கிராஸ் செக் பண்றதுக்கு ஒரு அக்கவுண்டன்ட் போடணும். அது போட்டு நம்ம சேல்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வந்திருக்கான்னு பார்க்கணும். இது இல்லாம நம்மளுக்கு ஏதாவது ஆர்டர் கேன்சலேஷன் ஆயிருக்கும். ஆர்டர் லேட் ஆனதுக்கு நமக்கு பிடித்தம் பிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கிராஸ் செக் பண்ணணுங்க. இது எல்லா ஹோட்டல் உரிமையாளரும் பண்ண முடியாதுங்க. சின்ன சின்ன ஹோட்டல் கடைக்காரங்க கண்டிப்பா ஒரு அக்கவுண்டன்ட் போட்டு இத செக் பண்ற அளவுக்குலாம் அவங்களால தெரியாதுங்க. ஏதோ இன்னைக்கு வித்தோம். இந்த வாரம் நம்ம ஒரு ரூ. 10,000 வியாபாரம் பண்ணோம். நம்ம அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு மட்டும் தான் பார்க்க முடியுமே ஒழிய, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க முடியாது. இதுல ஒரு சின்ன இடர்பாடுகள் இருக்க தான் செய்யுதுங்க. இப்ப இந்த நிறுவனங்கள் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முன் வந்திருக்காங்களா? இந்த நாமக்கல் மாவட்டத்தில மட்டும் ஏன் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லும் தானே அந்த நிறுவனங்கள் செயல்படுது. அதாவதுங்க, நாங்க ஏன் நாமக்கல்ல எடுத்தோம்னா, எங்களது சின்ன நகரங்க. நாங்க தொழில் சார்ந்து இங்க இங்க இருக்கிற பாதின்னு சொல்ல முடியாது. நாங்க இருக்கிற 85 ஹோட்டல் உரிமையாளர்கள்ல, ஒரு 60 உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமா செய்துட்டு இருக்கிற தொழில் தாங்க அவங்க. அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி விஷயம் புரிய மாட்டேங்குதுங்க. அவங்கள கேட்டீங்கன்னா, "தம்பி என்ன" எங்களோட அசோசியேஷன் மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே விஷயம், "எங்களுக்கு Swiggy, Zomatoல குடுக்குறோம். பட் எவ்வளோ பணம் வருதுன்னு எங்களால கணக்கு போட முடியல." அப்படின்னு அவங்களோட வருத்தத்த தெரிவிக்கும்போது தான், நாங்க ஒரு இளைஞர்களா ஒரு 20, 30 பேர் இருக்கிற நாங்க சேர்ந்து தான் இத எடுத்து பார்க்கும்போது, நமக்கான கரெக்ட்டான இழப்பீடு நெறைய போயிட்டு இருக்குதுங்கிறத பார்த்து தான், இந்த நாமக்கல் நகரத்துல எடுத்தோங்க. இத எங்களது பார்த்துட்டு, இப்ப எங்க நாமக்கல் மாவட்டத்துல இருந்து திருச்செங்கோடு மற்றும் ராசிபுரத்துல இருக்கிற சங்க உரிமையாளர்கள் எல்லாருமே, அடுத்தது அவங்களும் இணையறதா எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நாமக்கல், சென்னை போன்ற பெருநகரங்கள ஒப்பிடும்போது, இதே மாரியான ஒரு அதிருப்தி நிலவுதா? ஏன்னா, இத பெரிய அளவுக்கான லட்சக்கணக்கான பயனாளர்கள் தினசரி பயன்படுத்துறாங்க. ஹோட்டல் உரிமையாளர்களுடைய அந்த அதிருப்தி அப்படின்றது ஏன் இந்த ஒரு எல்லைக்குள்ள இருக்கு? சென்னை போன்ற நிறுவனங்கள் எப்படி இத ஹேண்டில் பண்றாங்க இத? இல்ல. அங்க சென்னை போன்ற பெருநகர்களுக்கு என்ன வசதின்னா மக்களுக்குங்க, ஒரு ஹோட்டல் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். சோ அந்த உணவ அவங்க ருசிக்கணும்னா, அவங்க டிராபிக்ல போய் சாப்பிட்டு வர்றது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். சோ அதனால அங்க மக்களுக்கு இது பெரிய ஒரு இடர்பாடா தெரியலைங்க. ஆனா இப்ப எங்கள மாரி நகரத்துல 5 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் இருக்குதுங்க நம்ம ஊரேங்க. சோ இங்க யாரு வேணா எந்த ஹோட்டலுக்கு வேணா போய் சாப்பிடலாங்க. பட் நம்ம மாரி சின்ன ஊர்ல Swiggy, Zomato ஆப்பரேட் பண்றது பெரிய விஷயம் தான். என்னன்னா பெரிய நகரத்துல ஏன் இந்த அதிருப்தி வரல அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஒரு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் டிராபிக்ல போய் சாப்பிட்டு வரணுங்கிறனால, அவங்க பெருசா அதிருப்தி தெரிவிக்காங்க. பட் அங்கிருந்துமே எங்களுக்கு இப்ப நெறைய தகவல் வந்துட்டு இருக்குங்க. விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து நேத்து கூப்பிட்டுருந்தாங்க. பக்கத்துல இருக்கிற இன்னொரு மாவட்டம், கரூர் மாவட்டத்துல இருந்து எங்களுக்கு ஒரு ஹோட்டல் உரிமையாளர் கூப்பிட்டாரு. "சார் நீங்க எடுத்திருக்கீங்க, முன்னெடுத்திருக்கீங்க. நாங்களும் வரலாமா? இதுல கலந்துக்கலாமாங்கிறத தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க." இந்த பிசினஸ் மாடியூல் ஆரம்பத்தில வரும்போது ரொம்ப ஈஸியா இந்த பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் இப்போ ஒரு 7, 8 வருடங்கள் கழித்து நீங்க ஒரு ஹோட்டல் உரிமையாளரா, இது எந்த மாரியான ஒரு வளர்ச்சிக்கான இதில பார்க்குறீங்களா? இல்ல ஒரு வலையில சிக்கிக்கிட்ட மாரி ஒரு சூழ்நிலைய உணர்றீங்களா? அதாவது உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா, இது ஒரு வளர்ச்சி பாதை. எங்களோட ஹோட்டல் வியாபாரம் பெருகும் என்ற எண்ணத்துல தான் எல்லாருமே இணைந்தோம். ஏன்னா, எங்கள மாரி ஆளுங்க இல்லைங்க. எல்லா சின்ன சின்ன கடைக்காரர்கள் கூட இந்த பிளாட்ஃபார்ம்ல Swiggy, Zomatoல குடுத்து நம்மளோட வியாபாரத்த பெருக்கிக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல தான் உள்ள வந்தாங்க. பட் இதுல என்ன ஒரே ஒரு சிக்கல் என்றால், அவங்களோட அதீதமான கமிஷன் பிளஸ் அதீதமான அந்த மறைமுக கட்டணம் நெறைய இருக்கிறத எல்லாராலயும் உணர தெரியலைங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, இது ஒரு வலை தான். வலைப்பின்னல் தான். இதுலருந்து நம்ம வெளிய வரதுக்கு, மீள வரதுக்கு அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டுமே முடியும். இப்ப டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸும் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் பைசா குடுக்க வேண்டியிருக்குல்ல. அவங்களும் 10 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணி போறாங்க. அவங்களுக்கும் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் அதோட சார்ஜஸும் சேர்த்து தானே. அப்படி பார்க்கும்போது ரூ. 100க்கு ரூ. 30 அப்படின்றது ஒரு பெரிய தொகையா பார்க்கணுமா அத? மன்னிக்கணுங்க. அந்த தொகை வெறும் கமிஷன் தொகையா கம்பெனிக்கு தான் போகுதுங்க.
எக்ஸ்ட்ராவா டெலிவரி சார்ஜஸ் ரூ. 25 ரூ. 30 என்று சார்ஜஸ் ஆட் பண்ணி அத கஸ்டமர்ட்ட வசூல் பண்ணி டெலிவரி பாய்க்கு குடுக்குறாங்க. இந்த ரூ. 30% டைரக்ட்டா அப்படியே கம்பெனிக்கு தான் போகுதுங்க. இந்த ரூ. 30லேருந்து அவங்க எடுத்து ட்ர நம்ம டிரைவர்ஸ்க்கு குடுக்குறது இல்லைங்க. டிரைவர்ஸ்க்கு தனியா ஒவ்வொரு ஆட்லயும் ஒவ்வொரு ஆர்டர்லயும் பார்த்தீங்கன்னா, அதுல ரூ. 25 ரூ. 30 அவங்க ஏரியாக்கு தகுந்த மாரி போட்டு சார்ஜ் பண்ணி அத கஸ்டமர்ட்ட வாங்கி குடுக்குறாங்க. அப்படின்னா அது இல்லாம ஹோட்டல் கட்டணம் தனி, டெலிவரி கட்டணம் தனி, கமிஷன் கட்டணம் தனி. இது 3யும் தான் இல்லைங்க. கன்சியூமர்ட்ட இருந்து வாங்குறாங்க இல்லையா? இல்லைங்க. கமிஷன் வந்து ஒரு கஸ்டமர்ஸ் இருந்து வாங்குறது இல்லைங்க. அது எங்கள்ட்ட இருந்து எங்களோட பே அவுட்ல இருந்து கழிச்சுக்கிறாங்க. இப்போ இல்ல நீங்க ரூ. அதையும் 100க்கு சேர்த்து தானே நீங்க கன்சியூமர்ட்ட வாங்குறீங்க. நெறைய ஹோட்டல்ல இருந்து. ஆ கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அதனால தான் மக்களுக்கு ஆன்லைன்ல பார்க்கும்போது விலைகள் அதிகமாக தெரிகிறது. இப்ப புதுசா நெறைய பேர் இந்த ஹோட்டல் பிசினஸ்க்குள்ள வராங்க. இவங்க இந்த மாரியான டெலிவரி நிறுவனங்கள நம்பியே நெறைய பேர் தொழில் தொடங்குறாங்க. இவங்களுக்கான சக்சஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? ஹோட்டல் தொழில பொறுத்தவரைக்கும் மிகவும் சரியாக செய்தால் மட்டுமே லாபம் பார்க்க முடியும். நீங்க மற்ற தொழில் போலவே இதையும் நீங்க சரியாக நிர்வகித்தால் மட்டுமே சம்பாதிக்க முடியும். கொஞ்சம் நம்ம அதில கவனிக்காம விட்டோம்னா, கவனக்குறைவாக இருந்தால், நம்மள ஃபுட் வேஸ்டேஜ்ல இருந்து மத்த செலவினங்கள் எல்லாம் நெறைய போய்க்கிட்டு தான் இருக்குங்க. ஆனா, இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன தோணுதுனாங்க, ஆ இன்னைக்கு அந்த Instagram, இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெறைய ஃபாலோவர்ஸ் வர்றது பார்த்து அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் நெறைய ரெக்கமெண்ட் பண்றதுனால, ஹோட்டல் தொழில் நல்லா வியாபாரம், நல்லா நமக்கு லாபகரமான தொழிலா இருக்குன்னு நெனைக்கிறாங்க. பட் அது அப்படிப்பட்ட லாபகரமான தொழில் அல்லைங்க. குறைஞ்சது ஒரு சராசரி ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து ஒரு 4, 5 வருடங்களுக்கு பின்பு தான் நமக்கு தெரியும் நம்ம லாபத்தில் நடக்கின்றோமா, இல்ல நட்டத்தில் போகின்றோமா தெரியறதுக்கு வரும். ஆனா இந்த காலகட்டத்தில் நெறைய பேர் என்ன பண்றாங்க, கிளவுட் கிட்சன் என்று ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கஸ்டமர் வந்து சாப்பிடுவதற்கோ, மத்த எதுக்கோ இடம் இருக்காது. ஒன்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிப்பேர் பண்ணி கிட்சன் மட்டும் இருக்கும். பிரிப்பேர் பண்ணி ஆன்லைன் மூலம் விக்கிறாங்க. அவங்களுக்கு இது லாபமா தெரியும். பட் அவங்களுக்கும் இந்த சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். இப்ப இந்த நிறுவனங்கள்ல பலருடைய வாழ்க்கையில அங்கமாகி விட்டது இந்த டெலிவரி நிறுவனங்கள். இனிமேல் இத தவிர்க்க முடியுமா? இல்ல இத எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம்? இப்ப இருந்திருக்கக்கூடிய சிக்கலுக்கு என்ன தீர்வு? ஆ இன்றைய காலகட்டத்தில் ஒரு புதிய டெக்னாலஜிக்கு நம்ம வரவேற்க தான் செய்கிறோம். அதுல வந்து மாற்றமே இல்லை. கண்டிப்பா அவங்கள வரவேற்கலாம். எங்களோட இடர்பாடு எங்கன்னா, அந்த கமிஷன் மற்றும் அந்த மறைமுக கட்டணத்தை மட்டும் அவர்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களோட கோரிக்கையா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில கமிஷன் தொகையை கம்மி பண்ணிவிட்டு, மேலும் இந்த மறைமுக கட்டணம் எங்களோட அனுமதி இல்லாமல் வசூல் செய்கிறார்கள். அதை வந்து அவர்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களோட கோரிக்கை. ஃபுட் டெலிவரி இருந்தாலும் இல்லனாலும் நம்ம தொழில் வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால், இன்னைக்கு மக்கள் அதை யூஸ் பண்ணி பழகுறதுனால அவங்களால திடீர்னு விட முடியாதுங்க. அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும்னா, அவங்க வந்து எங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கமிஷன் தொகைக்கும், பிளஸ் மறைமுக கட்டணத்துக்கும் ஒரு வழி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. இந்த ஆப்ல இடம் பெறதுக்கு எவ்வளவு கட்டணம் கட்டணும்? அதுல டாப்ல வர்றதுக்கு எவ்வளவு கட்டணம் செலுத்தணும்? அது வந்து ஆப்புக்கு வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க. உங்களுக்கு அக்ரீமெண்ட் ஃபார்ம் மாரி ஒருத்தர் எக்ஸிக்யூட்டிவ் கொண்டாந்து குடுப்பாரு. நம்ம கையெழுத்து போட்டு குடுத்தா, நம்மளோட ஹோட்டல்ல லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த டாப் பிரையாரிட்டின்னு வைக்கிறதுக்கு என்னன்னா, அவங்க வந்து உங்க கூட உட்கார்ந்து பேசுவாங்க. தனியா ஒன் டூ ஒன் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒரு 3 வாரத்துக்கு, 2 வாரத்துக்கு உங்களுக்கு டாப் பிரையாரிட்டியா வைக்கிறோம். அதுக்கு இவ்வளவு கட்டணம். அதாவது அ டைரக்ட்டா அந்த கட்டணம்னு சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு சேல்ஸ்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் நாங்க எடுத்துக்கிறோம். அப்போ நான் உங்களுக்கு டாப் பிரையாரிட்டி குடுப்போம். உங்களுக்கு மக்கள் பார்த்த உடனே உங்களோட ஹோட்டல் பேர் தெரியும். சோ உங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கான ரேஷியோ அதிகமாகும் அப்படிங்கிறத உட்கார்ந்து பேசி வாங்குவாங்க. பட் ஒரு சில கடைக்காரங்களுக்கு அத செய்ய மாட்டாங்க. டாப் பிரையாரிட்டிக்கு ஓகேங்க. இது இல்லாம விளம்பர கட்டணம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, சனி, ஞாயிறு பார்த்தீங்கன்னா ஒரு 10%, 20%, 30% ஆஃபர்ன்னு போடுவாங்க. இல்ல ஃபிளாட் 200% ஆஃபர்ன்னு போடுவாங்க. இது எதுவுமே எங்கள் ஹோட்டல் உரிமையாளர்ட்ட அவங்க கேட்காமயே அவங்களா இன்ஸ்டன்ட்டா ஆஃபர் ரன் பண்றதுங்க. இப்ப இந்த ஆஃபர் எதன் அடிப்படையில டிசைட் பண்றாங்க சார்? சார் இது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க ஸ்டேட்டஸ்டிக்ஸ பார்த்தேன். உங்களது புதன், வியாழன், வெள்ளியில உங்களது சேல்ஸ் கம்மியா இருக்கிற மாரி தெரியுது உங்க ரெஸ்டாரண்ட்ல. சோ அடுத்த வாரம் புதன், வியாழன், வெள்ளியில நான் உங்களுக்கு ஆஃபர் ரன் பண்ணி குடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நான் ஒரு 10% ஆஃபர் போடுறேன், 20% ஆஃபர் போடுறேன், ஈவன் 50% ஆஃபர் போடுறேன். பட் ஃபிளாட் ஆஃப் ₹200. அதாவது ரூ. 1000 போட்டாலும் ரூ. 200 தான் உங்களுக்கு குறையும். ஆனா 50% போடுவோம். எப்படின்னா, நீங்க ரூ. 400 போட்டா ரூ. 200 ஆயிடுங்க சார். புரியுது இல்லைங்களா? இப்ப ரூ. 400 போட்டீங்கன்னா 50% போட்டீங்கன்னா ரூ. 200 போகுங்க. அதிகபட்சம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரூ. 200 போகுங்க. ரூ. 1000 போட்டாலும் அந்த ரூ. 200 கழியுங்க. அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சொல்லுவாங்க. பட் இதுல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 200 எங்க பணம் தாங்க சார். அவங்க எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சில டைம் மட்டும் தான் ப்ராஃபிட் ஷேரிங் வருவாங்க. அதாவது நீங்க ஒரு 50% குடுங்க, நாங்க ஒரு 20% குடுக்குறோம். மீதி எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து எங்க ஹோட்டல்கிட்ட அந்த ரூ. 200 கழிச்சுருவாங்க சார். ஒரு ஆர்டருக்கு ரூ. 200ன்னா ஒரு 10 ஆர்டர் போச்சுன்னா ரூ. 2000 போச்சுங்க சார் ஒரே நாளைக்கு. இல்ல கடந்த சில வருஷங்களுக்கு முன்னதாக ரூ. 10 பிரியாணி கிடைக்கும், ரூ. 15 பிரியாணி கிடைக்கும். இல்ல ஒரு பிரியாணி வாங்குனா ஒரு பிரியாணி ஃப்ரீ கிடைக்கும். இப்பல்லாம் அந்த மாரி ஆஃபர்ஸ பார்க்க முடியறது இல்லையா சார்? இருக்கு சார். இன்னைக்கும் பிரியாணி கடைக்கோ, மத்த ஆஃபர்ஸ்ல போட்டுட்டு தான் இருக்காங்க.
பட் அது லாங் ரன்ல அவங்க யாரும் பாக்குறது இல்லைங்க சார். அதாவது இன்னைக்கு வாடிக்கையாளரை கவர் பண்ணணும்னு ஒரு ட்ரிக்ஸா பண்றாங்க. பட் நல்லா பாருங்க, நல்லா இயங்கிட்டு இருக்க நீங்க எந்த ஊருக்கு போனீங்கனாலும் பாருங்க, நல்லா இயங்கிட்டு இருக்கிற ஹோட்டல் பாருங்க, எங்கேயுமே ஆஃபர் போட்டிருக்க மாட்டாங்க சார். அவங்களுக்கான வாடிக்கையாளர் இருந்துட்டு தான் இருக்காங்க. வியாபாரம் பெருகிட்டு தான் இருக்கு. அவங்க பிரான்சஸ் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா, இந்த மாரி சின்ன சின்னதா அங்கங்க முளைக்கிற காளான் மாரி சின்ன சின்னதா அப்பப்போ முளைக்கிற புதுசா ஆரம்பிக்கிறவங்க தான் இந்த மாரி ஆஃபர்ஸ் போடுறாங்க சார். பட் இது வந்து ரொம்ப நாளைக்கு சக்சஸ் ஆகாது. கண்டிப்பா ஆகாது. ஹோட்டல் நிறுவனங்கள் தற்போது இந்த டெலிவரி நிறுவனங்களால் சந்திக்கக்கூடிய சவால் தொடர்பாக உங்களுடைய விரிவான பார்வை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். தேங்க் யூ. வணக்கம். நன்றி.